வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்கலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போலவே பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. இலங்கை அரசியலை தாண்டி இப்பொழுது உலக அரசியல் எல்லோராலும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பல இடங்களில் பல மக்களினுடைய ஒரு மனோநிலையை அறியக்கூடியதாக இருக்கிறது. பயந்து போய் இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காணக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது உலகப்போர் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக நாங்கள் அண்மையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அது வழமையாகவே நடக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த எரிபொருளுக்கான வரிசைகள் என்பது வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகமாகவே இருக்கும், அதிலும் குறிப்பாக வடக்கு பிரதேசத்தில். அதே மாதிரி முறையும் இந்த ஈரான் இஸ்ரேலினுடைய மோதல் ஆரம்பித்ததன் பிரகாரமே பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் வடபகுதியில் அதிகளவான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் வரிசைகளை காணக்கூடியதாக இருந்தது. இது ஒருபுறம் இருந்தாலும் கூட இது ஒரு பாதுகாப்பு அல்லது ஒரு பாதுகாப்புக்கான செயற்முறையாக நாங்கள் பார்த்தாலும் கூட உண்மையிலேயே உலகளாவிய ரீதியிலும் மக்கள் மிகுந்த ஒரு பதட்டத்தில் தான் இதை ஊர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இஸ்ரேல் அதே நேரம் ஈரானுக்கு இடையிலான இந்த யுத்தம் எந்தளவு தூரத்திற்கு நகரப்போகிறது என்பது மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுபுறத்திலே அமெரிக்காவினுடைய ஒரு சில விடயங்களும் ஈரான் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிபந்தனையின்றி சரணடையுங்கள் என்பதான டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களும் அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதே நேரத்தில் மறுபுறத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே ஈரானுடைய அதி உயர் தலைவர் அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் யாரிடமும் சரணடைய மாட்டோம், அமெரிக்கா இந்த போரில் இஸ்ரேலுக்கு உதவுமாக இருந்தால் பாரிய பின்விளைவுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும், மறக்கவே முடியாத சம்பவங்களை எல்லாம் எதிர்கொள்ள நேரிடும் என்பதான கருத்துக்களையும் காணக்கூடியதாக இருந்தது. எனவே மீண்டும் ஒரு உலக மகா யுத்தம், மூன்றாவது உலக மகா யுத்தம் மூண்டு விடுமா என்கின்ற ஒரு பதட்டம் உலகளாவிய ரீதியிலே இருந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வளைகுடா நாடுகள் இப்பொழுது மிகுந்த ஒரு பதட்டத்தில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உலக அரசியல் என்று சொன்னாலும் கூட இலங்கை அரசியலை பொறுத்தவரையிலும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. தொடர்ச்சியான கைதுகள், குடும்பமாக முன்னாள் அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிணையில் வெளிவருவதும் மீண்டும் கைது செய்யப்படுவதும் என்பதான விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி பல்வேறுபட்ட பிராந்திய அரசியலில் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் எல்லாம் நிறைவு பெற்றது. இப்பொழுதுதான் ஒவ்வொரு சபைகளையும் தவிசாளர்கள் தெரிவு, அதே நேரம் சபை முதல்வர்கள் தெரிவுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல பிரதேசங்கள் ஏற்கனவே கணிக்கப்பட்ட மாதிரி தேசிய மக்கள் சக்தியினுடைய வசம் வந்திருக்கிறது. சில சபைகளை பொறுத்தவரையிலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் முற்றுமுழுதான எல்லா சபைகளுக்கும் எல்லா சபையும் கூடவில்லை என்பது நிதர்சனமாகவே இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது, பேசலாம். அதற்காகத்தான் இன்றைய தினத்திலே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள், பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் அவர்கள் தான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் தர்ஷன் அவர்கள். வணக்கம். வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வர இருந்ததுக்கு நன்றி. கேள்விகளுக்குள் செல்லலாம். ஆரம்பத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது, நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு சற்று மக்கள் மத்தியிலும் இப்பொழுது அது எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்விட்டதா அல்லது அரசனுடைய செயற்பாடுகள் மந்தகதியில் செல்வதாக இருக்கின்றதா என்பதான ஒரு தோரணையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே அரசாங்கம் ஆரம்பத்தில் தன்னுடைய செயற்றிட்டங்களை, ஆரம்பத்தில் தன்னுடைய வேலைகளை செய்வது என்று செய்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஒரு உத்வேகம் தெரிந்தது. ஆனால் இப்பொழுது சற்று அது மந்தமாகி போய்விட்டதோ என்பதான ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் என்ன நடக்கிறது? உண்மையில் தர்ஷனின் அவர்களே, உங்களுக்கு தெரிந்த கடந்த கால 76 வருடங்களாக ஆட்சி செய்யப்பட்ட அரசாங்கத்தை புறக்கணித்து மக்கள் புதிய அரசாங்கமாகத்தான் எங்களை தெரிவு செய்தார்கள். கடந்த காலங்களிலே அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் செயல்பாடு முற்றிலும் வித்தியாசமானது. எனவே அதாவது தேர்தலை இலக்கு வைத்து மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடுகளிலே கடந்த கால அரசாங்கங்கள் பல்வேறுபட்ட திட்டங்களை, பல்வேறுபட்ட செய்திகளை மக்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி என்பது மிகவும் பொறுப்பு வாய்ந்த, நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய, மக்களுடைய உண்மையான வளர்ச்சிக்காக செயல்படப்படுற ஒரு கட்சி. எனவே நாங்கள் எங்களுடைய செயல்பாடு மிகவும் நிதானமாகவும் உன்னிப்பாக நிதானமாக திட்டமிட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே சிலருக்கு தெரியலாம் இது மந்தகதி என்று. மந்தகதி அல்ல. நாங்கள் என்று இடுகின்ற பயிர் இன்னும் சில மாதங்களில் விளைச்சலாக வருகின்ற பொழுது மக்கள் நிச்சயம் அதை அனுபவிப்பார்கள். நாங்கள்
மக்களுக்கு அது இப்போ இலங்கையை பொறுத்தவரை மக்கள் எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் எதிர்பார்த்து ஒரு அரசியல் தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி இல்லை. இன்றைக்கி நாங்கள் திட்டமிட்டு செய்து கொண்டு போகிறோம் நாட்டின் பொருளாதாரமான எல்லா கட்டமைப்புகளையும். எனவே அதை அனுபவிக்கின்ற பொழுது மக்கள் தெரியும் நாங்கள் எதிர்பார்த்தது நடந்து கொண்டிருக்கிறது, இதுதான் எங்களுடைய அரசாங்கம் என்பது மக்கள் இப்பயும் இன்றும் கூட மக்கள் அதே நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை மேலும் மேலும் வலுப்பெறும் இன்னும் சில மாதங்களுக்கு பின்பு. சரி, இதில் மிக முக்கியமாக இந்த விடயங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அமைச்சரவையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முனைகிறதா அரசாங்கம் என்கின்ற ஒரு விடயமும் இருக்கிறது. அதில் பல முரண்பாடுகள் இருக்கின்றது. அமைச்சரவைக்குள் பல முரண்பாடுகள் இருக்கிறது. பல மூத்த அமைச்சர்களுக்கு பல விதமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது என்பதான விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே அமைச்சரவையில் மாற்றம் தொடர்பாகவும் அல்லது அமைச்சரவை மறுசீரமைப்பு தொடர்பாகவும் ஏதாவது எண்ணங்கள் இருக்கிறது? தர்ஷிகன் அவர்களே, இந்த அரசாங்கம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்திலே எவ்விதமான பிளவுகளோ கருத்து முரண்பாடுகளோ கிடையாது. நாங்கள் மிகவும் ஆணித்தரமாகவும் ஸ்திரமான ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். இதுவரைக்கும் இலங்கையில் ஆட்சி அமைத்த அரசாங்கத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். 159 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட அரசாங்கம். எனவே இந்த எதிர்க்கட்சிக்கு சார்பான சில ஊடகங்கள் தேசிய மக்கள் சக்திக்குள்ளே பிளவுகள் காணப்படுகின்றது, அமைச்சரவை மாற்றப்பட இருக்கிறது, அவருக்கு பிரதி அமைச்சர் வழங்கப்பட இருக்கிறது, பிரதமர் மாற்றப்படலாம், புதிய ஒருவர் பிரதமர் என்று மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சில ஊடகங்களும் சில எதிர்க்கட்சிகளும் திட்டமிட்டு இவ்வாறான செய்திகளை பரப்புகிறார்கள். எனவே எங்களுக்கு அவ்வாறு அமைச்சர்களையோ பிரதமரை மாற்றக்கூடிய எந்தவித தேவையும் கிடையாது. ஏன்னா தேசிய மக்கள் சக்தி என்பது நபர்கள் தான் இருந்தாலும் எங்களுடைய ஒரு வேலை திட்டம் இருக்கிறது. அந்த வேலை திட்டத்தை யார் வந்தாலும் செய்வார்கள். எனவே ஏபிசி அல்ல அமைச்சர்கள். பிக்கு கொடுத்தாலும் அவர் செய்வார், ஏக்கு கொடுத்தாலும் செய்வார், ஜெட்டுக்கு கொடுத்தாலும் அவர் செய்வார். எனவே எங்களுடைய அந்த வேலை திட்டம் என்பது மிகவும் சிறப்பான முறையிலே நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். எனவே இந்த ஊடகத்திலே சில செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று தான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். சரி, மக்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகின்ற நீங்கள் உங்களிடத்தில் இன்னொரு கேள்வியை கேட்கலாம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவு பெற்றது. இந்த தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா? எங்களை பொறுத்தளவிலே ஜனநாயகத்தின் அடிப்படையிலே மக்கள் பெரும்பான்மையான விருப்பத்தை இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிறார்கள். திருப்தியாக இருக்கிறது. ஆனாலும் தேர்தல் காலங்களில் சொல்லப்பட்டது போலவே அல்லது தேர்தல் நிறைவு பெற்றதுக்கு பிறகு பெரும்பான்மையான அத்தனை இடங்களிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாலும் கூட இன்று தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையாக இருந்த பல இடங்கள் எதிர்க்கட்சிகளின் வசம் சென்றிருக்கிறது. எதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் தர்ஷிகன் அவர்களே, நாங்கள் ஜனநாயகத்தை எவ்வாறு சொல்லுவோம்? பெரும்பான்மையோரின் விருப்பம் தான் ஜனநாயகம். அந்த பெரும்பான்மை மக்கள் விரும்புகின்றதை நடைமுறைப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதுதான் ஜனநாயகம். அந்த அடிப்படையில் 339 உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி 165 சபைகளை நாங்கள் அதிபெரும்பான்மையால் நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். இன்னும் பல சபைகளை அந்த சபையிலே பல கட்சிகள் போட்டியிட்டாலும் போட்டியிட்ட கட்சிகளிலே அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருப்பது தேசிய மக்கள் சக்தி. அப்போ எனவே ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் தார்மீகம் யாருக்கு இருக்கிறது? தேசிய மக்கள் சக்திக்கு தான் இருக்கிறது. இன்று என்ன கூறுகிறார்கள்? தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கு எதிராக கடந்த கால ஊழல்களையும் திருட்டுகளையும் ஈடுபட்டவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ஒன்றிணைகின்ற பொழுது ஜனநாயகத்துக்கு முரணாக அவர்கள் அதிகூடிய ஆசனங்களை காண்பித்து தவிசாளர் அல்லது தலைவர் பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டு கல்வர்களை ஆட்சிக்கு அமைத்து எங்களுக்கு தேவை கிடையாது. எனவே மக்களுடைய எங்கள் கொடுத்த அந்த அதிகாரத்தை சில அரசியல் சில தந்திரோபாயத்தின் மூலமாக தேசிய மக்கள் சக்தி சில குழுக்கள் சிலருடைய ஆதரவை எடுத்துக்கொண்டு நாங்கள் தவிசாளர் பதவியை அல்லது உள்ளாட்சி மன்றங்களுடைய அதிகாரத்தை நாங்கள்
அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறோம். இதிலே ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது போல எந்த ஒரு கட்சிகளோடும் தேசிய மக்கள் சக்தி எப்பொழுதும் கூட்டாக சேராது. தனியே சுயேட்சையாக நின்றவர்கள் அவர்கள் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளலாம், அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் எந்த ஒரு கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணிக்கு செல்லப் போவதில்லை என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்த தேசிய மக்கள் சக்தி மலையகத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக நாங்கள் நுவரெலியா மாநகர சபையை எடுத்துக்கொள்ளலாம், அதே நேரம் கொட்டகலை பிரதேச சபையை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற வேளையிலே வந்து அங்கே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடு இணைந்து ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. தவிசாளர் ஒரு இடத்திலே தவிசாளராக தேசிய மக்கள் சக்தி, பிரதி தவிசாளராக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், மறுபுறத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக தவிசாளராக இருக்கிறார், தேசிய மக்கள் சக்தி சார்பாக பிரதி தவிசாளர். இது எப்படி சாத்தியமானது? இல்லை, இது வந்து நாங்கள் இவ்வாறு தான் பார்க்க வேண்டும். அதாவது நுவரெலியாவில் பொறுத்தவரையிலே அதிகமான சபைகளிலே தேசிய மக்கள் நாங்கள் குறைவான ஆசனங்களை பெற்ற சபைகளை ஆட்சி அமைக்க நாங்கள் முற்படவில்லை. அவ்வாறு முற்பட்டால் அந்த சபையிலே வாக்களித்த மக்களுக்கு ஜனநாயகக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம். நாங்கள் எங்களுக்கு அதிகமான வாக்களித்த அல்லது சபைகளில் அதிகாரத்தை கொண்ட எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட சுயேட்சை குழுக்கள், சில சுயேட்சை குழுக்களிடம் அதே போல் அரசியல் கட்சிகளிடமோ நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். நாங்கள் மக்களுக்கு செய்கின்ற இந்த பணி, மக்கள் எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள், மக்களுடைய அபிவிருத்தி முக்கியம், மக்களுடைய ஊரை முன்னேற்ற வேண்டும், நாங்கள் செய்கின்ற இந்த நற்காரியத்துக்கு தடையாக நீங்கள் இருக்க வேண்டாம். எனவே நாங்கள் செய்கின்ற இந்த நல்ல காரியத்திற்கு செயல்பாட்டுக்கு முடிமென்றால் உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் என்று தான் கூறி சில சபைகளை அமைத்திருக்கின்ற ஒழிய இன்று சிலர் சொல்வது போல எந்த விதமான ஒப்பந்தமோ டீலோ அல்லது இணக்கப்பாடோ கிடையாது. நாங்கள் கடந்த காலையில் இருந்த அதே அரசியல் கொள்கையில் தான் நாங்கள் இன்றும் இருக்கிறோம், இனிவரும் காலங்களில் இருப்போம். எனவே சிலர் இந்த சிறிய சம்பவத்தை பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகள் போடு என்று காட்ட முற்படுகிறார்கள். இது சொல்பவர்களுடைய அரசியல் வறுமையை இது காட்டுகிறது. எனவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அன்றிருந்து இன்று வரை என்றும் ஒரே கொள்கையில் தான் இருப்போம். எனவே நாங்கள் எந்த ஊழலை மறைப்பதற்கோ ஊழலை அவர்களுக்கு ஆதரவு வழங்கிவிட்டார்கள் அல்லது அவர்களுக்கு சார்பாக என்று கனவு காண வேண்டாம். நாங்கள் சபையில் அந்த சபையில் நிர்வாகத்தை செய்வதற்கு நாங்கள் மக்களுக்காக செயல்பட ஒழிய எந்த விதமான அரசியல் ஒப்பந்தங்களோ அரசியல் கூட்டோ இதில் கிடையாது என்பதை மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அந்த டீல் என்று பேசுகின்ற பொழுது இன்னும் ஒரு விடயம், நாங்கள் முக்கியமாக கொழும்பு மாநகர சபை அதிகளவாக பேசுபொருளாக இருந்தது. இந்த கொழும்பு மாநகர சபையினுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு செல்ல போகிறது என்பதான விடயங்கள். எதிர்க்கட்சிகள் எல்லாம் நாங்கள் தான் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்பதாக அவர்கள் கூட்டாக கூடி முடிவெடுத்திருந்தது, பல கூட்டங்களை நடத்தியிருந்ததை எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இறுதியிலே தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது. ஆனாலும் கூட இன்றளவிலும் கூட அந்த அந்த மாநகர முதல்வர் தெரிவு என்பது சட்டவிரோதமான முறையில் தான் இடம்பெற்றது. அது ஒரு முறையற்ற விதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடப்போகின்றோம் என்பதாக எதிர்க்கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலும் அந்த கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வெளியேயும் அவர்கள் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த விடயங்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். உண்மையிலேயே என்ன நடந்தது, அது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கிறது? உண்மையில் நாங்கள் ஐக்கிய சஜித் பிரேமதாசனுடைய கட்சி உண்மையில் அவர்கள் பல தோல்விகளை தொடர்ச்சியாக சந்தித்து வருவார்கள். அவர்கள் முயற்சித்தார்கள், இந்த கொழும்பு மாநகர சபையினுடைய அதிகாரத்தையாவது நாங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று பல முனைப்புகளிலும் பல செயல்பாடுகளிலும் பல வியாபாரத்திலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு முடியாமல் போய்விட்டது. நான் நினைக்கிறேன் இன்று எங்களுடைய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு சிறந்த கூப்பினா தோல்விகளுடைய பிதாவாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை குறிப்பிட்டிருந்தார். மிகவும் சரியான கூற்றது. எனவே இவ்வாறான தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அந்த தெரிவிலை பிழை இருப்பதாகவும் நீதிமன்றத்தை நாடப்போதும் குறிக்கிறார். நீங்கள் செல்லலாம், நீதிமன்றம் இன்று சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தாக்கல் செய்யுங்கள், நீதிமன்றம் சிறப்பான தீர்ப்புகளை வழங்கும். எனவே நினைக்கிறேன் நாட்டு மக்களை இனியும் இவர்களுடைய அந்த கூற்று எடுபடாது, இனியும் நாட்டு மக்களை அவர்கள் ஏமாற்ற முடியாது.
அதே நேரம் இதிலே தான் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த கொழும்பு மாநகர சபை முதல்வர் தெரிவின் போது சில சுயேட்சை குழுக்களிடத்தில் தேசிய மக்கள் சக்தி ஒரு டீல் பேசியதாக ஒரு சில விடயங்களை காணக்கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக சொல்லப்பட்டிருந்தது, இலங்கையில் இருக்கின்ற வெளிநாட்டு தூதரகங்களில் அவர்களுடைய தங்களுக்கு வாக்களித்தால், தேசிய மக்கள் சக்திக்கு முதல்வருக்கு வாக்களித்தால் அந்த வாக்களிக்கின்ற உறுப்பினர்களுக்கு குடும்பங்கள், அவர்களுடைய குடும்பம் சார்ந்த யாராவது ஒருவருக்கு இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களில் பணிபுரியும் வாய்ப்பு அல்லது வேலை எடுத்து கொடுக்கலாம் என்ற ஒரு டீல் பேசப்பட்டதாக சில ஊடகங்களிலுடைய கருத்துக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. பல எதிர்க்கட்சிகளும் இதை சொன்னதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் நடந்ததா? உண்மையிலே நீங்கள் சில ஊடகங்களையும் நீங்கள் கூறுவதை நான் அவ்வாறு அறிகிறேன். அவ்வாறான தேவை எங்களுக்கு கிடையாது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பது, தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்திருப்பது மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஒழிய எங்களுடைய சொந்த எந்த விதமான தேவையும் கிடையாது. எனவே எதற்காக நாங்கள் இன்னொருவருக்கு காசோ அல்லது பதவிகளை கொடுத்து எதற்காக நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும்? அந்த தேவை எங்களுக்கு கிடையாது. எனவே திட்டமிட்ட சில ஊடகங்களிலே இவ்வாறான போலியான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உண்மையிலே இந்த நாட்டினுடைய, நான் முதல் கூறியது போல, முன்பு போல அல்ல நாட்டில் மக்கள், சிந்தனையாளர்கள், சிந்திக்கின்றார்கள், அறிவு கூர்ந்த மக்களாக இலங்கை மக்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை நான் நினைக்கல இவ்வாறான கருத்துக்களை கூறி அவர்களை முட்டாளாக்கி மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வர நினைப்பது கனவில் கூட நினைத்து பார்க்க வேண்டாம் என்று தான் கூற இருக்கிறது. சரி, இன்னும் இருக்கிறது நிறைய விடயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவேளை. சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டுமாக சமர்க்களம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியில் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் இணைந்திருக்கிறேன். நாங்கள் மீண்டும் கேள்விகளுக்குள்ளே செல்லலாம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளின் பின்னர் சில கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதியினுடைய ஒரு கருத்து பேசுபொருளாக மாறியிருந்தது. என்னதான் எந்த கட்சியினர் ஆட்சி அமைத்தாலும் 3 மாதங்கள் தான் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியும். அதற்குள் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கும். அந்த சபைகளில் மீண்டும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றும் என்பதான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். உண்மையிலேயே இந்த கருத்து எப்படி பார்க்கிறீர்கள், அல்லது எதை வைத்துக்கொண்டு அவர் அப்படி பேசியிருக்கிறார்? இல்லை, உண்மையில் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி, பாராளுமன்றம், அமைச்சரவை அதிகாரம் இருக்கிற கட்சிகள், அந்த கட்சிக்கு அங்குள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் செல்லுகின்ற வேளையிலே மிகவும் சிறப்பாக அந்த மக்களுக்கு சேவைகளை செய்யலாம், அபிவிருத்திகளை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகமாக நிதியை ஒதுக்கக்கூடியது மத்திய அரசும் அதே போல் மாகாண சபையினூடாக தான் நிதியை வழங்குவார்கள். அவ்வாறு அந்த மத்திய அரசு அல்லது மாகாண சபை இப்போ தற்பொழுது ஆளுநருக்கு கீழே இருக்கிற நாள், அதற்கு எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்ற பொழுது சரியான நிதி பரிமாறுவது மிக மிக குறைவாக இருக்குது. இது பொதுவான அரசியல் பொதுவான இயல்பு. அடுத்து உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே மக்கள் ஏன் இந்த அரசியலை மாற்றிருக்கிறார்கள்? ஊழல், வீண் விரயம், இதன் காரணமாகத்தான் நாட்டை நாசம் செய்தார்கள். எனவே மக்கள் ஆணைக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த கள்வர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பதவியை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த மக்களுடைய பணத்தை வீண் விரயம் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதுதான் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார். அதாவது தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றாதவர்களுக்கு நாங்கள் நிதியை ஒதுக்குவது யோசிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், ஒரு தடவையில் 1000 தடவை யோசிக்க வேண்டும். கடந்த எமது நாடு குட்டிச்சுவராக காரணமே இந்த திருடர்கள் தான். மீண்டும் மீண்டும் நாட்டினுடைய பணத்தை அந்த திருடர்களுக்கு ஒதுக்குவதன் மூலம் இன்னும் அவர்களுடைய குடும்பம், அவர்கள் முன்னேறிய நாட்டு மக்களுக்கும் அந்த பிரதேச மக்களுக்கு எந்த விதமான சேவை நடக்கப் போவது இல்லை. எனவே நாங்கள் யோசித்து பார்ப்போம். அந்த பிரதேசத்தில் எங்களுடைய எதிர்க்கட்சியிலே, அதாவது அவர்கள் அறிவித்து கொண்ட சபையில் எதிர்க்கட்சிகளாக எங்களுடைய உறுப்பினர் இருக்கிறார்கள். எனவே அமைச்சினூடாகவும் நாங்கள் நிதியை வழங்கி அந்த பிரதேச மக்களுக்கு நேர்மையான முறையிலே சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே மக்கள் கலக்கமடைய தேவையில்லை. அரசாங்கத்தினால் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அபிவிருத்தியை சரியான முறையில் நாங்கள் செய்வோம். எனவே
நாங்கள் ஒதுக்குற நிதியை ஊழல் செய்வதற்கு திருடுவதற்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்க மாட்டோம். சரி, இப்படி நிதியை ஒதுக்காமல் விடுகின்ற பட்சத்திலே அந்த உள்ளூராட்சி சபைகளினுடைய நிலைமை என்னவாக போகிறது? அதுக்கு பல ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதற்கு மக்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நாங்கள் அது நடைபெறும், அதில் எந்த விதமான குறையும் இருக்காது. அபிவிருத்தி பணிகளை, மக்களுக்கான அபிவிருத்திகளை நாங்கள் சரியான முறையில் நிச்சயம் செய்வோம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அப்படி என்று சொன்னால் இருக்கின்ற 339 தேர்தல் நடைபெற்ற 339 தொகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தி தான் ஆட்சியை பிடிக்க போகிறதா? இல்லை, நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் எந்த விதமான போட்டியும் இன்றி 165 சபைகளை நாங்கள் அமைத்து விட்டோம். இன்னும் பல சபைகளை நாங்கள் அமைக்க வருகிறோம். எனவே நான் என்ன கூறுகிறேன் என்றால், திருடர்களுக்கு வாய்ப்பை வழங்க மாட்டோம், மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்க அனுமதிக்க மாட்டோம். அந்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய முழு அதிகாரத்தையும் நிச்சயம் நாங்கள் பயன்படுத்தி மக்கள் சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் மலையகம் தொடர்பான பல விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஒரு மலையக மண்ணினுடைய மைந்தனாக இருக்கிறீர்கள். குறிப்பாக நாடளாவிய ரீதியில் பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் வடபகுதிகளை நோக்கி அதிகளமான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுத்து செல்லப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடற்றொழில் அமைச்சர் கூட பல்வேறுபட்ட திட்டங்களை அடிக்கடி பாராளுமன்றத்திலே சொல்லிக் கொண்டிருப்பதையும், அதற்கு வெளியேயும் யாழ்ப்பாணத்திற்கு நாங்கள் இதை கொண்டு வருகிறோம், வடபகுதிக்கு இதை கொண்டு வரப்போகிறோம் என்பதான பல விடயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆட்சி கைப்பற்றி ஒரு சில மாதங்களிலே ஆணையரவு உப்பளம் வளமை நிலைக்கு திரும்பியது. அதனுடைய பேர் பிரச்சனைகள் எல்லாம் மாறி இருந்தாலும் கூட மீண்டுமாக ஆணையரவு உப்பு என்ற பெயரில் அது வந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது மலையகத்தினுடைய அபிவிருத்தி திட்டம் சார்ந்தும் மலையக மக்களினுடைய ஒரு அபிவிருத்தி சார்ந்தும் எந்த ஒரு விடயங்களும் பேசப்படுவதில்லை அல்லது அதிகளவாக பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவதில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது தான். உண்மையில் அதுவல்ல. வரவு செலவு திட்டத்திலே அதிகமான நிதியை மலையக மக்களுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது. இப்போ நாங்கள் வீடுகளை கட்ட ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டுக்கு நாங்கள் 5700 வீடுகளை கட்டுவதற்கான முதற்கட்ட பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கை அரசாங்கத்தினால் மாத்திரம் முன்னெடுக்கப்படுகின்ற வீட்டு திட்டமா அல்லது இந்திய அரசாங்கத்தில்? அதே போல மேலதிகமாக சில மாவட்டங்களுக்கு, இன்னும் அனர்த்தனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் செலவிலே நாங்கள் வீடுகளை கட்டும் பணியிலே ஆரம்பித்திருக்கிறோம். உண்மையில் வீடுகளை கட்டி, உங்களுக்கு தெரியும், 1 மாதத்தில் 2 மாதத்தில் வீடுகளை கட்ட முடியாது. அதுவும் தோட்டப்புறங்களிலே நாங்கள் முதலாவது அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டதை உறுதிப்படுத்த வேண்டும். எம்பிஆர் ரிப்போர்ட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிற்பாடு பிரதேச செயலரின் ஊடாக மாவட்ட செயலகத்துக்கு அந்த அறிக்கை அனுப்பப்பட்டு மாவட்ட செயலகத்தின் ஊடாக எமது அமைச்சுக்கு அந்த அறிக்கை வந்த பின்பு அதன் பின்பு நாங்கள் நிதியை ஒதுக்கி, இது பல தொடர்ச்சியாக நடக்கின்ற வேலைகள். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கக்கூடிய வேலை அல்ல. அதன் பின்பு அந்த பிரதேசத்திலே அந்த பயனாளர்கள் யார் என்பது சரியான முறையில் தெரிவு செய்யப்பட வேண்டும். என்னென்னா, கடந்த காலத்திலே மலையகத்திற்கு கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் மலையக பிரதேசத்தில் ஒதுக்கப்பட்ட பிரதேசத்தில் மக்களுக்கான காணி வழங்கப்பட்டது. அந்த மக்கள் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு மக்கள் செல்லவில்லை. நாங்கள் எட்டனில் ஒரு பகுதிக்கு நாங்கள் அண்மையில் விஜயம் செய்திருந்தேன். அப்பொழுது நினைக்கிறேன் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கு கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. எங்களுக்கு அமைச்சுக்கு முறைப்பாடு வந்தது, அரசாங்கத்தினால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு மக்கள் செல்ல மாட்டுகிறார்கள், மக்கள் இன்னும் லயன் காம்பராக்கள் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு முறைப்பாடு வந்தது. அப்பொழுது நானும் எமது அமைச்சினுடைய அதிகாரிகளும் சென்று அங்கே பார்வையிட்ட பொழுதுதான் எங்களுக்கு உண்மை வெளிவந்தது. மிகவும் மோசமான பகுதியிலே, அதாவது மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்ற நிலத்தோற்றத்திலே வீடுகளை அமைத்திருக்கிறார்கள். அங்கு பாதை வசதி கிடையாது, நீர் வசதி கிடையாது, மின்சார வசதி கிடையாது. அங்கு ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களே வீடுகளை அமைத்து கொடுத்திருக்கிற பொழுது நான் அந்த மக்களிடம் கேட்டோம், ஏன் நீங்கள் இன்னும் உங்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு செல்லாமல் லயன் காம்பராக்களே இருக்கின்றீர்கள் கேட்கின்ற மக்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் அந்த வீடுகளுக்கு சென்று அங்கே வசிப்பதை விட இந்த லயன் காம்பராக்கள் மேலானவை என்று மக்கள் கூறுகிறார்கள். ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வாறு தான் இந்த இடத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவசரப்பட்டு
நாங்கள் வீடுகளை கட்டி கொடுக்கிறோம், நாங்கள் மலையத்தில் செய்துகிறோம் என்று சொல்லி அந்த செய்திக்காக நாங்கள் அவசரப்பட்டு சில வேலைகள் செய்கின்ற பொழுது அது மீண்டும் மக்களை பாதிப்படை செய்யும். எனவே நாங்கள் திட்டமிட்டு மிகவும் நிதானமாக சரியான தீர்மானத்தை மலையகத்துக்கு திட்டமிட்டிருக்கிறோம். எனவே மிக விரைவிலே அந்த செய்தியை நீங்கள் அறிவீர்கள். இதுவரைக்கும் இலங்கை வரலாற்றில் நடக்காத ஒரு முக்கியமான நிகழ்வு மலையத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் தலைமையிலே. அது இலங்கை வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும். எனவே அதற்கான வேலைத்திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மிக விரைவிலே ஊடகத்துக்கும் அறிய தருகிறோம் அந்த நிகழ்வு என்ன என்று. எனவே நாங்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மக்களுடைய உட்கட்டமைப்பு தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதாவது ஊடகங்கள் அதை வெளிப்படுத்துவது கிடையாது. மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற நிகழ்வுகளை அல்லது சேவைகளை இன்று ஊடகங்கள் செய்வது கிடையாது. சில எதிரான கருத்துக்களை தான் ஊடகங்கள் முன்னிலைப்படுத்துகிறது. எனவே நாங்கள் பொறுப்பாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக நாங்கள் செய்கின்ற வேலைகளை மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். நீங்கள் உங்களோட ஊடகம் ஒரு நேர்மையான ஊடகம் செய்கின்றீர்கள். இன்னும் மக்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களுடைய ஊடக நிறுவனத்துக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். நிச்சயமாக, அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் தேர்தல் முடிவுகளின் போது கூட நாங்கள் இந்த விடயத்தை தான் சொல்லியிருந்தோம். அரசாங்கம் செய்கின்ற நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே ஆதரவாக நிற்போம். ஏனென்றால் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெற்று இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது. அதே நேரம் அரசாங்கம் விடுகின்ற தவறுகளையும் சுட்டி காட்டுவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருப்போம் என்கின்ற ஒரு விடயம் நாங்கள் 3 தேர்தல்களிலுமே நாங்கள் சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதிலே மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயம், அதை தான் நான் கேட்க வந்தேன். மலையகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்பதான கேள்வி வருவதற்கு காரணம், ஜனாதிபதியினுடைய விஜயம் மலையகத்தை நோக்கியதாக இல்லை. இதுவரை அவர் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்திருக்கிறார், வடபகுதிக்கு விஜயம் செய்திருக்கிறார். ஆனால் மட்டக்களப்பு நோக்கி அவர் பயணிக்கவில்லை என்பதான ஒரு கேள்வி மலையக மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. என்னடா ஜனாதிபதி எங்களை பார்க்கவில்லையே என்பதான. அதற்காகத்தான் இந்த விடயங்கள் மலையகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்பதான். உண்மையில் இந்த எங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையில் ஜனாதிபதி அங்கு சென்றால்தான் அபிவிருத்தி நடக்கும் அப்படி என்று கிடையாது. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய கூட்டு செயல்பாடு. எனவே அந்தந்த பிரதேசங்களுக்கு அந்தந்த மக்களுக்கு செய்யப்பட வேண்டிய சேவைகள் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதி அங்கு சென்றால்தான் அங்கு சேவை நடக்கும் என்று கிடையாது. எங்களுடைய ஒரு கூட்டு முயற்சி, எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாமே எங்களுடைய சிறந்த திட்டமிடல். அதாவது அந்த அமைச்சுக்கு அதிகமான நிதி, இந்த அமைச்சுக்கு இல்லை என்று கிடையாது. ஏன்னா எங்களுடைய அவ்வளவு ஒற்றுமையாக சிறப்பான ஒரு திட்டமிடல் மூலமாக எங்களுடைய அமைச்சர்களும் எங்களுடைய அமைச்சும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் போன்று அந்த கட்சி அந்த அமைச்சுக்கு, இந்த கட்சி இந்த அமைச்சுக்கு என்று பிரிவினைகள் கிடையாது. இன்று எல்லாமே தேசிய மக்கள் சக்தியினுடைய எல்லா அமைச்சர்களுமே தேசிய மக்கள் சக்தி கட்சியை சார்ந்தவர்கள். எங்களுக்கு அவ்வாறு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. இன்று யாருக்கும், அதாவது இன்றைக்கி ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கும், அதே போல் எமது அமைச்சர் சரோஜா போல்ராஜா இருக்கலாம், அல்லது முனீர் முனஃபர் பிரதி அமைச்சராக இருக்கலாம், அதே போல் எமது அருண் ஏமச்சந்திர பிரதி அமைச்சராக இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் மிகவும், அதாவது அரசாங்கம் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. தமிழ், சிங்கள, முஸ்லீம் என்ற வேறுபாடு இன்றி சிறப்பான முறையிலே அமைச்சுகளுக்கு நிதியை ஒதுக்கி மிகவும் சுதந்திரமான முறையிலே, மிகவும் அதாவது சொல்லப்பட வேண்டும், சுதந்திரமாக எங்களுடைய கருத்துக்கு முழுமையான செவிசாய்த்து மதிப்பளித்து சிறப்பான முறையிலே நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்னும் ஒரு விடயத்தை நான் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் மனோகணேசனே சொல்லியிருந்தார் ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது, எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது வந்து பேசுகின்ற பொழுதே அவர் சொல்லியிருந்தார், இங்கே 2 ஜனாதிபதி இருக்கிறார்கள், 2 ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று உங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் ட்ரில்வின் சில்வா அவர்கள் ஒரு புறத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், மறுபுறத்திலே அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இரு வெவ்வேறான ஆட்சிகள் தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். உண்மையிலே அப்படியான விடயங்கள் இருக்கிறதா? உண்மையிலே 2 அல்ல, 3 அல்ல, 4 ஆட்சி செய்யலாம் சரியான ஆட்சிக்காக. இந்த நான் கூறின பொழுது தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு கூட்டு, அங்கு யாரும் தனித்தனி கிடையாது. என்று எமது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களோ அல்லது அமைச்சர் நாங்களோ தனி கிடையாது. எங்களுடைய கூட்டு, எங்களுடைய ஆலோசனைகளை பெறுகிறோம், நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம் சரியானதை நோக்கி.
அதுதான் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. எங்களுக்கு பிழைகள் நடக்கக்கூடாது. இந்த மக்கள் பொறுப்பினை, இந்த மக்கள் வழங்கியிருக்கிற இந்த ஆணைக்கு எதிராக ஒரு துளியளவேனும் செயல்படக்கூடாது என்பதற்காக சிறப்பான ஒரு கண்காணிப்பிலே ஒரு 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 பார்வையிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அது பிழை கிடையாது. தான் தோன்றித்தனமாக நடக்கின்ற அரசாங்கம் கிடையாது. சிறந்த வழிகாட்டல் வேணும். இப்போ வீட்டில் கூட தோழர் அவர்களே, இன்று உங்களோட பிள்ளைகளை நீங்கள் தகப்பன் நீங்கள் வழி நடத்த மாட்டீங்களா? இல்லாட்டி உங்களோட அப்பா அம்மா வழி நடத்த மாட்டாங்களா? வழி நடத்துவாங்க. அதே போல தான் எங்களையும் எங்கள் கட்சி சார்ந்தவர்கள் வழி நடத்துவார்கள் நல்ல விடயத்திற்காக. எனவே பார்க்கிறவர்களுக்கு அது புதிதாகவும் அபூர்வமாக இருக்கலாம். எனவே சிறப்பான இங்கு மட்டும் இல்லை, உலகத்திலே பல நாடுகளிலே இவ்வாறான ஆட்சி தான் நடக்கிறது. சரி, நாங்கள் மீண்டும் அந்த மலையக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வருவோம். குறிப்பாக நீங்கள் வீடுகள் வழங்கப்பட இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். அதிலே அவர்களுக்கான காணிகள் அவர்களுக்கான உறுதி காணிகளாக வழங்கப்பட போகிறதா அல்லது தோட்ட காணிகள், எப்படி அவர்களுக்கு காணிகள் பிரித்து கொடுக்க போகிறதா? நிச்சயமாக நாங்கள் தோட்டப்புறங்களிலே தொழிலாளர்களுக்கு வீடு வழங்குகின்ற பொழுது 10 பேச்சஸ் தனி உரித்து சுத்தமான, அதாவது சொல்லுவோம் ஒரு நல்ல ஒரு டீத், அதாவது ஒரிஜினல் டீத், அதாவது சுத்தமான அந்த ஒப்பனையினை நாங்கள் வழங்கிருக்கிறோம். அதுக்கான ஏற்பாடு நடக்கிறது. அதே போல் வீட்டு திட்டத்தை பொறுத்த மட்டிலே இந்தியா அரசாங்கம் 28 லட்சம் ரூபாவை இந்த வீட்டுக்கு செலவு செய்கிறார்கள். அதே போல் இலங்கை அரசாங்கமும் நாங்கள் 4 லட்சத்தை நாங்கள் செலவு செய்கிறோம். மொத்தமாக 32 லட்சம் பெறுமதியான வீடுகளை நாங்கள் ஒரு தனி வீடு 32 லட்சம் ரூபாய் பெருமதியான கொண்ட வீடு அந்த தொழிலாளர்களுக்கு சென்றடையும். இந்த விடயங்களுக்கு அப்பால் அந்த அவர்களுடைய வீடு காணி பிரச்சனை என்பதுக்கு அப்பால் அவர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே வரவு செலவு திட்டத்தில் கூட சொல்லப்பட்டிருந்தது. சில அரச நிறுவனங்கள், அரச தேயிலை உற்பத்தி நிறுவனங்கள் அந்த சொல்லப்பட்ட சம்பளத்தை வழங்குவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்னும் தனியார் பல கம்பெனிகள் வழங்காமல் இருக்கின்றது தான். இன்னும் அதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லையே. இல்லை, உண்மையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் கோரியிருந்தோம். தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும், அந்த மக்களுக்கு உழைப்புக்கற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதற்காகத்தான் இந்த மக்கள் விசேஷமாக மலையக மக்கள் பாரம்பரிய கட்சிகளை விட்டு தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை வழங்குவதற்கும் அது ஒரு காரணமாக அமைந்தது. நிச்சயமாக நாங்கள் கைவிடவில்லை, கைவிட மாட்டோம். அதுதான் உண்மை, கைவிட மாட்டோம். அந்த மக்களுடைய சம்பள பிரச்சனைக்கு நிச்சயமாக எமது ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு அதுக்கான தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். அதற்கான நான் கூறியிருக்கிறேன், முதற்கட்டமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனவே கம்பெனிகளுக்கும் இந்த மிகப்பெரிய அதிகாரமுடைய அரசாங்கத்துக்கு இணங்க வேண்டிய தேவை ஏற்படும். நாங்கள் நிச்சயமாக தொழிலாளர்களுடைய சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறிக்கொள்கிறது. சரி, அதே நேரம் இன்னொரு விடயம் இருக்கிறது. கம்பெனிகள் பல இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே பல ஃபேக்ட்ரிஸ் தேயிலை தொழிற்சாலைகள் இயங்கு நிலையில் இல்லை, பராமரிப்பின்றி கிடக்கின்றது. பல இடங்களில் பல தேயிலை தோட்டங்கள் அழிவடைந்த நிலையில் இருக்கிறது, அழிவடைந்து சென்று கொண்டு இருக்கிறது. நீங்களே ஒரு இடத்தில் குறிப்பிட்ட ஞாபகம் இருக்கிறது எனக்கு, தேயிலை தோட்டங்கள் சீரழிந்து செல்வதற்கு இந்த கம்பெனிக்காரர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்றுதான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலேயே இப்படியே செல்லுகின்ற பொழுது இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் தங்கி இருக்கிறது தேயிலையில் என்பது யாரும் மறக்க முடியாத ஒரு விஷயம். இது இப்படியே செல்ல போகிறதா? இதுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தர்ஷகன் அவர்களே, நீங்கள் கூறுவதிலே ஒரு யதார்த்தம் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலகட்டத்திலே எமது நாட்டிலே தேயிலை ஏற்றுமதியிலே 70% இந்த தேயிலை உற்பத்தியிலே பெற்றுக் கொடுத்தது பெருந்தோட்ட கம்பெனிகள், பெருந்தோட்ட நிறுவனத்தான் பெற்றுக் கொடுத்தது. வெறும் 30% உற்பத்திகளை சிறு தோட்டத்தின் மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டது. இன்று அது தலைகீழாக மாறி இருக்கிறது. இன்று தேயிலை ஏற்றுமதியிலே 70% சிறுதோட்டங்களும் 30% இந்த பெருந்தோட்டங்களும் தான் பூர்த்தி செய்கிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. தேயிலை உற்பத்தி அதிகரித்திருக்கலாம், ஏற்றுமதி அதிகரிக்கலாம், இருந்தாலும் பெருந்தோட்டம் பாதிப்படைத்திருக்கிறது. அந்த வீழ்ச்சியின் காரணமாக அங்கு வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று பச்சை பசையில் என்று காணப்பட்ட பெருந்தோட்டங்கள் எல்லாம் இன்று நாசம் செய்யப்பட்டிருக்கிறது.
இன்று அது மட்டுமல்லாது இன்று உங்களுக்கு தெரியும் தொழிற்சாலைகள் மிகவும் சிறப்பான இயங்கிய தொழிற்சாலைகள் இன்று மூடப்பட்டிருக்கிறது. இன்று அந்த தோட்டங்களிலே வேலை செய்த தொழிலாளர்கள் இன்று வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று வெளிநாட்டுக்கு செல்கின்றார்கள். எனவே நாங்கள் நினைக்கிறோம், நிச்சயமாக பெருந்தோட்டங்களோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு முடியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு மாற்று தீர்மானத்தை நிச்சயம் எடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதிலே இன்னுமொரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக முதலீட்டாளர்களை பொறுத்தவரையில், புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய நாட்டவர்களை பொறுத்தவரையிலே முதலீடு செய்கின்ற பொழுது வடக்கு அல்லது கிழக்கு அல்லது தென்பகுதிகளில் அதிகமான முதலீடுகளை செய்கின்றார்கள். ஏன் மலையகத்துக்கு அந்த தோட்டங்கள் பராமரிக்க முடியாத பெருந்தோட்டங்களால், பெருந்தோட்ட தொழிற்சாலைகளால் அல்லது பெருந்தோட்ட கம்பெனிகளால் பராமரிக்க முடியாத அந்த தோட்டங்களை பெற்று ஏன் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அதை வழங்கக்கூடாது? இல்லை, நிச்சயம் நாங்கள் இந்நேரத்தில் இந்த நிகழ்ச்சியினூடாக நான் புலம்பெயர்ந்த இலங்கையருக்கு நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், எத்தனையோ தோட்டங்கள், நிலப்பரப்புகள் இன்று காடுகளாக மாறியிருக்கிறது. எனவே நாங்கள் தொழிலாளர்களுக்கு நாங்கள் எதிர்காலத்திலே அந்த பயிர் செய்வதற்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதே போல் மேலதிகமாக சில தோட்டங்களை பொறுப்பெடுத்து சிறப்பான முறையிலே, அதாவது தொழிலாளருடைய அவர்கள் வேலை செய்கிற தொழிலாளருடைய சிறப்பான அவர்கள் வாழ்க்கை அமைத்து அவர்களுக்கான சம்பளத்தை கொடுத்து விட்டு நீங்கள் எமது நாட்டை கட்டியெழுப்பதற்கு வாருங்கள் என்று நாங்கள் அழைப்பெடுக்கிறோம். சரி, இன்னும் நிறைய விடயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டுமாக சமர்க்களம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியில் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் இணைந்திருக்கிறார். நாங்கள் மீண்டும் கேள்விகளுக்குள்ளே செல்லலாம். மலையகம் சார்ந்து உட்கட்டமைப்பு வசதிகள் எப்படி மேற்கொள்ளப் போகிறீர்கள்? அதை குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே அதிகளவான விபத்துகள், வாகன விபத்துகள், வீதி விபத்துகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு மாதத்திற்கு 1 அல்லது 2 விபத்துகளாவது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சாலைகளுக்கு என்ன நடைபெறப் போகிறது அல்லது அவர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் எப்படி ஏற்படுத்தப்பட போகிறது? பெருந்தோட்ட பகுதியில் எடுத்துக்கொண்டால், பெருந்தோட்ட பகுதியிலே வசிக்கின்ற மக்கள் எல்லாமே அதாவது மலையக மக்கள் என்பவர்கள் ஒரு தனி கலாச்சாரத்தை கொண்ட ஒரு மக்கள் கூட்டம் மலையக தமிழ் மக்கள். அந்த அடிப்படையில் இன்று இந்த பெருந்தோட்டங்களுடைய வீழ்ச்சியின் காரணமாக இன்று அந்த பெருந்தோட்டங்களிலே தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை மிகவும் மிகவும் குறைந்த ஒரு நிலையிலே காணப்படுகிறது. இருந்தாலும் கூட அந்த பரம்பரையினர் தான் இன்று மலையத்திலே இருக்கிறார்கள். நானும் அந்த பரம்பரையை சேர்ந்தவன் தான். எனவே நாங்கள் அபிவிருத்தி பணிகளை செய்கின்ற பொழுது அல்லது வீடுகளை கட்டி கொடுக்கின்ற பொழுது நாங்கள் தொழிலாளருக்கு மாத்திரம் அல்ல, அங்குள்ள அந்த சரியான மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு கோட்பாடிலே நாங்கள் இருக்கிறோம். அது மட்டுமல்லாது இன்று மலையகத்தை பொறுத்தவரையிலே இன்று பாதைகள் சரியான முறையிலே பாதணிகள் செப்பனிடப்படாமை மற்றும் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படாமல் பல விபத்துகளுக்கு இது ஒரு காரணமாக அமைந்திருக்குது. அண்மையிலே பல விபத்துக்களை எங்களது நாட்டை உலுக்கிய ஒரு விபத்துக்களாக மாறி இருக்கிறது. எனவே நாங்கள் தற்பொழுது இனங்கண்டு கொண்டிருக்கிறோம். ஆபத்தான வளைவுகள், ஆபத்தான வீதிகளை இவ்வாறான பாதுகாப்பு வேலிகளை அமைத்து அந்த விபத்துக்களை குறைக்கலாம் என்பது இன்றைக்கு விசேட வேலை திட்டம் மூலமாக நாங்கள் வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களிலே பாதுகாப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நிச்சயமா. அதே நேரம் இன்னமொரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிற இந்த பாடசாலை இடைவிலகல், பாடசாலையை விட்டுவிட்டு தொழிலை தேடி மாணவர்கள் வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான வேலை திட்டமாக என்ன? உண்மையில் தெரியும், நாட்டினுடைய கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. அதனால்தான் இந்த முறை பாதுகாப்பு செலவை விட இந்த முறை கல்விக்கான செலவை நாங்கள் அதிகமாக ஒதுக்கியிருக்கிறோம். எனவே எங்களுடைய அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு வறுமை கோட்டில் இருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் 6000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கியிருக்கிறோம். அந்த மாணவர்களுடைய கல்வியை ஊக்குவிப்பதற்காக விசேடமாக. உங்களுக்கு தெரியும், வறுமை காரணமாகத்தான் மலையகத்திலே இந்த இடைவிலகல் ஏற்பட காரணமாக அமைகிறது. ஒன்று வறுமை, அதாவது அந்த மாணவனுக்கு பாடசாலைக்கு சென்றாலும் கூட அந்த கற்றலுக்கான வசதிகள் கிடையாது. குடும்ப பின்னணி, குடும்ப கஷ்டங்கள் காரணமாக அந்த மாணவன் இடைநடுவிலே கல்வியை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. எனவே நாங்கள் அதை தடுப்பதற்காக இன்று
விசேஷமாக இந்த சிறுவர் பாதுகாப்பு அமைச்சினூடாக பல செயல் திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருப்போம். இவ்வாறு பாடசாலை செல்ல முடியாத கஷ்டத்துள்ள மாணவர்களுடைய கல்வியை அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கான சில செயல்பாடுகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே நிச்சயமாக கல்வி என்பது அவனுடைய அடிப்படை உரிமை. ஒரு அரசாங்கத்தினால் கல்வியை கொடுக்க முடியவில்லை என்றால் அது அரசாங்கம் கிடையாது. ஒரு நாட்டிலே ஒரு பிரஜைக்கு சுகாதாரமும் கல்வியும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை. எனவே தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கல்விக்கும் நிச்சயமாக முன்னுரிமை அளிக்கப்பட்டு அந்த இலவச கல்வியை உறுதி செய்ய நாங்கள் வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் மீண்டும் ஒரு தேசிய அரசியல் தொடர்பாக பல விடயங்களை பேசலாம். தொடர்ச்சியான கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த கைதுகள் எங்கு வரைக்கும் தொடரப்போகிறது? நிச்சயம் எங்கெங்கு நடைபெற்றிருக்கிறதோ அதுவரை செல்லும். நாங்கள் அந்த கைதிகளிலே தராதரம் பார்ப்பது கிடையாது. பெரிய முதலைகளோ சிறிய முதலை என்று பாகுபாடு கிடையாது. தவறு செய்த அனைவருக்கும் நிச்சயம் தண்டனை அனுபவிப்பார்கள். நீங்கள் கூறியிருந்தீர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தி சிலருடன் சேர்ந்து விட்டார்கள். அங்கங்கு இல்லை. நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த அந்த ஆணையினை, அந்த எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் ஒரு துளியளவும் பாதகமாக நாங்கள் செயல்பட மாட்டோம். நிச்சயம் நீதித்துறை சுதந்திரமாக செயல்படும். விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை என்பது 100% நிச்சயிக்கப்பட்டிருக்கு. சரி, இதே நேரம் இன்னும் ஒரு விடயம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகின்றது. அண்மை காலமாக அதிகளவாக பேசப்பட்ட விடயம் இந்த கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது. முறையான அனுமதி இல்லாமல் அது விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. உண்மையிலே அது என்ன விடயம், என்ன நடக்கிறது? இல்லை, பொதுவாக அந்த சுங்கத்திலே அந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட தொடர்பாக ஒரு நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருந்தது. அரசாங்கத்துக்கு சேறு போத்தும் சில செயல்பாடுகளிலே எதிர்க்கட்சி ஈடுபட்டிருந்தார்கள். இன்று உலகத்திலே நடைமுறைக்கின்ற நிகழ்வு, அதாவது அந்த கொள்கலனை பரிசோதிப்பதற்காக ஒரு குழு அதிகாரியை கொண்ட ஒரு குழு நியமிக்கப்படும். அந்த குழுதான் அந்த அதாவது வருகின்ற அனைத்து கொள்கலனையும் அவர்கள் உடைத்து அதுக்குள்ளே சென்று பரிசோதனை செய்ய மாட்டார்கள். உலகத்தில் எல்லா நாடுகளாகத்தான் காணப்படுது. அவர்களுக்கு சில தகவல் அடிப்படையிலே, சில சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அதை உடைத்து விடுவிப்பார்கள். எனவே இது நடந்த சம்பவக்கும் அதாவது அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதிகாரிகள் அது பொதுவான ஒரு நடைமுறை மூலமாக தான் அது விடுவித்திருக்கின்றார்கள். அது இவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் தலையீடு செய்து விடுவித்தார் என்று ஒரு போலியான கருத்துக்களை முன்வைத்தார்கள். அப்படி அல்ல. எனவே மக்கள் இவ்வாறான செய்திகளை சரியான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் பல கருத்துக்களை, பல பொய்களை உருவாக்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் தோல்வியை தாங்க முடியாமல், அவர்கள் பின்னடைவை ஏற்றுக்கொள்ள முடியாமல், மக்களுடைய பார்வை திசையை மாற்றுவதற்கு இவ்வாறான பல்வேறுபட்ட கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு வருவார்கள். எனவே மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். எனவே இந்த பொய்யர்களுடைய வார்த்தைகளை நம்பிவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமா இந்த விடயம் இப்போ நீங்கள் தெளிவாக அது தொடர்பாக பேசுகின்றீர்கள். இதை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே தேசிய மக்கள் சக்தி சார்ந்து இந்த அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கிற அமைச்சர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்து ஒரு சிலரை மாத்திரம்தான் நாங்கள் மீண்டும் அவர்களுடைய பேச்சுக்களை தான் நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் தான் அங்கே மீண்டும் தேசிய அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அது மீறி வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே பேசுவது போல் இல்லையே, ஏன் குறிப்பிட்டவர்கள் தான் பேச வேண்டும் என்பதான இது நியதிகள் இருக்கிறது? அப்படி கிடையாது. பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் சில நடைமுறை இருக்கின்றது. இல்லை, பாராளுமன்றத்துக்கு வெளியே நான் கேட்கின்றேன். அதாவது இல்லை, பொதுவாக இப்போ இந்த உங்களுக்கு தெரியும் எல்லாமே பேசுகிறார்கள் சில அமைச்சர். இப்போ உண்மையிலே இப்போ நான் ஒரு பிரதி அமைச்சராக இருப்பதனால்தான் எனக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கிறது. நான் செல்லும் இடமெல்லாம் ஊடகங்கள் வருகிறார்கள். இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே செயல்பாடை செல்கின்றார்கள். மக்களிடம் செல்கின்றவர்களே ஊடகம் அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவது குறைவு. இது மாற வேண்டும். இது மாற அதே போல் எதிர்க்கட்சியினருக்கும், அதாவது மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு அவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஊடகங்கள் சரியான ஒரு வாய்ப்பினை வழங்க வேண்டும். இப்போ ஊடகங்கள் என்ன செய்கின்றது, அவர்களுடைய பேசும் பொருளை அல்லது பிரேக்கிங் நியூஸுக்காக அந்த முக்கியமான நபர்களிடம் மட்டும்தான் சென்று செய்தியை பெறுகிறார்கள். இன்னும் சில மக்களுடைய சேவைகள் தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வது மிக குறைவு. எனவே நாங்கள் கூறுகிறோம்,
தேசிய மக்கள் சக்தி நான் பொறுத்தவரை 159 பேரும் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் இருக்கிறோம். அதில் அவர் பெரியவர், நான் சிறியவர், அவர் பலம் வாய்ந்தவர், இவர் பலமற்றவர், அவர் பேச்சாற்றல் மிக்கவர், இவர் பேச்சாற்றல் அற்றவர் என்று கிடையாது. நாங்கள் 169 ஒரே தரத்தில் இருக்கிறோம். எனவே நீங்கள் யார் வேண்டாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சரி, இந்த கேள்வியும் ஏன் கேட்டினான் என்று சொன்னால், உண்மையிலேயே சொல்ல போனால் விமர்சனங்கள் அதிகளவாக வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஜேவிபியில் இருந்து இப்பொழுது அமைச்சர்களாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மாத்திரம்தான் அங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். தேசிய மக்கள் சக்தியாக வந்தவர்கள் யாரும் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்பதான விமர்சனங்களும் வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலே. அதுக்காக தான் இந்த கேள்வியை முன்வைத்து. இல்லை, அவ்வாறு கிடையாது. உண்மையிலே ஜேவிபியிலிருந்து வந்தவர்களும் தேசிய மக்கள் சக்தி வந்தவர்களிலிருந்து ஆட்சியிலே பாகுபாடு பிரிவுகளே கிடையாது. நாங்கள் எல்லாம் முதல் கூறிய போல நாங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாகத்தான் செயல்படுகின்றோம், தோழர்களாக இருக்கிறோம். எங்களுக்குள்ளே தேசிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி என்று எந்த விதமான பிளவும் கிடையாது, பாகுபாடும் கிடையாது. நாங்கள் சிறப்பான முறையிலே ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இன்று சிலருக்கு தேவை, அவ்வாறாவது கூறியாவது அவருடைய பிளவை ஏற்படுத்த தோல்வியில் தான் முடியும். ஏன்னா அந்த கருத்துக்களை எடுப்படாது. ஏன் கூட அப்படி பிரிவே கிடையாது. சரி, இறுதியாக ஒரு கேள்வியோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா, நடைபெறாதா? சட்டத்தில் இருக்கிறது. சட்டத்தின்படி ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம். சட்டத்தில் இருப்பவை நிச்சயம் நடக்கும். ஜனாதிபதி இந்தியாவில் வைத்து கூறியிருந்தார், இந்த வருட இறுதிக்குள் நிச்சயமாக நடைபெறும் என்று. அதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் ஜனாதிபதி கூறியது நடக்கும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பாக. நன்றி, நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசலாம், ஆனால் நேரம் குறுகியது என்பதற்காக நாங்கள் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். உங்களுடைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல விடயங்களை மக்களுக்கு சொல்லியிருந்தீர்கள். இன்னும் பல விடயங்கள் நீங்கள் சொன்னது போலவே மலையகத்தில் மிகப்பெரிய ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி நிச்சயமாக அங்கே நாங்கள் முன்னிலையாகி இருப்போம். நிச்சயமாக வருவோம். அது தொடர்பாகவும் பல விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களிலும் அது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசுவோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த நேரத்துக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய செயல்பாடுகளை அதாவது இன்று எமக்கு எதிரான பல ஊடகங்கள் தாக்குதலை மேற்கொள்கின்ற அந்த வேளையிலே உண்மையான விடயங்களை மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு சிறந்த ஊடகமாக செயல்படுகின்ற ஆதவன் தொலைக்காட்சிக்கும் அதே போல நண்பர் தர்ஷிகன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்துக்கும் மீண்டும் முறை ஊடக நிறுவனத்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடுவேன். நன்றி, வணக்கம். நிறைய விடயங்கள் பேசி இருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசலாம். நிறைய விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட முடியாத ஒரு சில விமர்சனங்களை எங்களுக்கே தெரியும். அது வெறுமனே ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது, ஒரு பொய் விமர்சனமாக இருக்கிறது என்பதான விடயங்கள் இருக்கிறது. எனவே அவற்றையும் தாண்டி நாங்கள் சில விடயங்களை செல்ல வேண்டும். அதே நேரத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் யாரையும் எங்களுடைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே யாரையுமே தனி மனித தாக்குதலை நாங்கள் மேற்பதில்லை. அது எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கின்றோம். அதே நேரம் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கின்றோம். அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு அவர்களுடைய பதிலைத்தான் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நடுநிலைமையாக ஒரு ஊடகத்தினுடைய அறம் சார்ந்து எங்களுடைய நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, எனவே மீண்டுமாக ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்டு. வணக்கம் நேயர்களே.